மீனராசி அன்பர்களே, இந்த 2025 தமிழ் புத்தாண்டு ஒரு அமோகமாக இருக்க போகிற வருடத்தை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இதில் 7 சனி இருக்கா இல்லையா, அதோட தன்மைகள் என்ன, அதோட குறிப்பாக ராகு கேது விலகி இருக்கே அதோட யோகம் என்ன, குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறார், அதெல்லாம் சேர்ந்த கலவையாக எவ்வளோ அற்புதம் கொடுக்க போகிறார். குறிப்பாக திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விருத்திகள் என்ன, வேலையில் 6ல் இருக்கிற கேது பகவானோட மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பிரித்து பார்த்துருவோம். எந்த அலங்கார வார்த்தைகள் எது நடக்குமோ அதை அப்படியே சொல்ல போகிறது. சரி, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று பார்த்திங்கன்னா கேது பகவான் ஆல்ரெடி 6ல் பயணித்துக்கிட்டு இருப்பார். கேது 6 பகவான் வர ஆரம்பிச்சிட்ருப்பார். குறிப்பாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ராகுவோட சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். இங்கே சனி, ராகு மற்றும் சுக்கிரன் இதெல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கிறது. முதல்ல உங்களுக்கு என்னென்னா, உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் நிறைய சிந்தனைகள், நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு அது கூட நட்பு கிரகமானங்கள் வந்து சேரும்போது தெளிவு பெருக்கிற காலகட்டம். இந்த வருஷத்தில் ராகு விலகினோடனே நல்ல குழப்பம்லாம் தெளிவு விழுந்து உங்களுக்கு அவமானம் விலகிற காலகட்டம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு தான் அவமானம் விலகும், தன்னம்பிக்கை பிறக்கும். ஜென்மசனி தாக்கம் கொஞ்ச காலகட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சனி உள்ளே வந்த உடனே அது அஸ்தங்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நட்பு கிரகமாக இருக்கும் சுக்கிரன், ராகு. கொஞ்சம் 2-3 மாதத்தில் என்ன ஆகும்னா சனி வக்ரம் பெற்றும். வக்ரம் பெற்ற சனியை உங்களே ஆட்டி படைக்க முடியாது. அப்போ இதில் கொஞ்சம் காலகட்டம் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் சுபகிரகங்கள் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பால் நிறைய நல்ல விஷயமே. முதல்ல நான் பேசுவது நிறைய வருமான ரீதியாக சிந்தனைகள் வரும். பண வருவாய்க்காக நிறைய விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்ய போகிறீங்க. அனைத்தும் சக்ஸஸ். இப்போ வேலை சம்மந்தப்பட்ட ரீதியாகவும் சக்ஸஸ் இருக்கும், தொழில் ரீதியாக இருக்கும். ஆக மொத்தம் எண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு கையில் தன யோகங்கள் உண்டு. பொதுவாக உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் பயணிக்கிறார், 10ல் பார்க்குறார். இந்த நேரத்தில் இடம், வீடு, வண்டி இந்த மாதிரி சிந்தனைகள். ஒரு பணம் கடன் அடைக்கணும்னா வண்டி இடத்த கொடுத்து கடன் அடைச்சிடலாம். இல்லை பூர்வீக ஊர், பூர்வீக தாய் சொந்த பூர்வீக சொத்துக்கள் அதோட சிந்தனைகளை வச்சு அதை வருமானத்தை நகைகள் வாங்கி அடைச்சிடலாம். ஆக மொத்தம் கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா வேலையில் மாறுதல் பண்ணணும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறலாம். பூர்வீக ஊருக்கு போயிடலாமா, இல்லை பூர்வீகம் சொந்த பந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகலாமா. அவங்க மொத்தம் ஏதோ ஒரு மாறுதல் இப்போ இருக்கிறதுலேருந்து மாற தோண்டிகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுக்க காலகட்டம் தான். இப்போ குறிப்பாக ஒன்று மைண்ட் வச்சுக்கணும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ரொம்ப குழப்பிட்டு இந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் பண்ணுறாங்க. என்ன இந்த கேள்வியாக என்ன வருதுன்னா, வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு சர்ச் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சார், வேலைக்கு அமெரிக்கா அது மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. வேலையை விட்டுட்டு அங்கே போய் படிச்சுட்டு 2 வருஷம் படிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறோம், இந்த மாதிரி கேள்விகளுங்க. பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்து தான் முடிவு எடுக்கணுங்க. பொதுவாக இந்த வெளியே போகும்பொழுது, இந்த ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போது ஜென்ரலாக நிறைய மீனராசிக்காரர் தான் கேட்குறீங்க வெளியெல்லாம் பார்க்கும்பொழுது. ஆனால் இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜாதகம், தசாபுத்தி என்ன, ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்துட்டு வெளிநாடா உள்ளூரா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். இப்பொழுது ஆசைகளை தூண்டும், ஆனால் தசாபுத்திகள் சம்பவத்தை நிர்ணயிக்க வல்லது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டுருக்காங்க. உடல்நிலையில் சீராகும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு உடல்நிலை தொந்தரவு நிறைய இருந்தது. உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் க்யூர் ஆகிற வாய்ப்பு உண்டு. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதிலிருந்து உண்டு. உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. மன அழுத்தம் எப்படின்னு பேசுவோம். பொதுவாக மன ரீதியாக குழப்பங்கள் தீர்ந்து வேகமாக செய்யணும்னு நினச்சிட்டு ஆனால் பண்ண முடியலன்னு வருத்தம் இருக்கும். இப்போ ஆல்ரெடி எதுவுமே பண்ண தோணாமல் இருந்தது போன வருஷம். இப்போ எது ஐடியாஸ் கிடச்சிரும், ஐடியாஸ்க்கு நம்ம பணம் இல்லை அதுங்கிற மாதிரி. அதற்கு கொஞ்சம் காலகட்டமாகும். அதுக்கு பரிகாரம் கொடுக்குற மொத்தம் அது சரியாயிரும். பிஸ்னஸ் தாங்க. பொதுவாக இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகம் நல்லாயிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ் அதையே விருத்தி பண்ணுங்கள். புதிதாக பண்ணுவதற்கு அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்ச தொழில் அதையே விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன் வாங்கி இல்லை கூட்டு செஞ்சு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கூட்டு இந்த வகையில் வரும். ஒரு டெம்பரவரி கூட்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரைட். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தான் இந்த வருஷம் மாணவர்கள் என்ன தோணுன்னா, சார் படித்து முடிச்சோன்னா வேலை கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா, ஹாஸ்டல் தங்கி படிக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் மாணவர்களுக்கு தான் வந்துட்டுருக்கும். மாணவர்களுக்கு பொதுவாகவே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் வந்திருக்கு. வெளிநாடு வெளியூர் போக வாய்ப்புகள் உண்டு. புதிய சப்ஜெக்டில் எடுப்பாங்க. இப்போ ஏன்னா ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தவங்க வேறு சப்ஜெக்ட் மாற்றணுமா, அந்த குழப்பங்கள் வந்துடக்கூடாது. அதனால் இப்போ +2 முடித்து காலேஜ் சேரவங்களாக இருக்கலாம். 10th முடித்து கரெக்டாக +1 +2 சேர்த்துறவங்க பொறுமையாக
இந்த காலகட்டத்தில் என்ன பிடிக்கும், அவங்களுக்கு மனது ரீதியாக பிடிக்கிற சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துட்டு சேர்த்தணும். பொதுவாக இந்த நேரத்தில் என்னென்ன எடுத்ததுக்கு அப்புறம் குழப்பிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அப்படி தான் குழப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அதை ஒப்பீனியன் பாயிண்ட் பண்ண ஆல்ரெடி அந்த மாதிரி குழப்ப வேண்டாம். பொதுவாக பாருங்கள். இப்போ திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு. பொதுவாக திருமணம் நடக்கிற யோகம் உண்டுங்க. குறிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, குரு கடகத்துக்கே வந்துடுவார் அதிசாரத்தில். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் காலகட்டத்தில் சனி தாக்கம் இருக்காது, கூட குரு பலனும் கிடச்சிரும். அப்போ 7ஆம் வீட்டு திருமண யோகமாக இருக்கிறது. திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். 4-5 மாதத்துக்குள்ளேயே திருமணம் சம்மந்தப்பட்ட நடக்கும், நிச்சயமாகும், சீக்கிரம் நடக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ 7.5 சனியில் திருமணம் நடக்கும். அதை குழப்பிக்கூடாது. திருமணம் நடக்கிறதுக்கு லக்னம் உண்டு, தசாபதி பார்க்கணும், 5ஆம் அதிபதி என்ன, 7ஆம் வீட்டின் வலு என்ன, இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட். பொதுவாக இந்த நேரத்தில் 9ஆம் அதிபதி, அதாவது தந்தை வழி வர்க்கங்கள், அந்த உறவுகள் ரீதியாக புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தோம், பேசி சச்சரவு பேசக்கூடிய காலகட்டம் உண்டு. இப்போ 6ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா தாய்மாமனை சொல்லும். அதே மாதிரி 6ஆம் இடம் உடல்நிலையும் சொல்லும், வேலை செய்கிற இடத்தையும் சொல்லும். இந்த இடத்துல கேது பகவான் வந்தால் தான் பொதுவாக நிறைய புது விஷயங்கள் எடுக்க வேண்டியது. இப்போ தாய்மாமன் உறவில் சண்டை சச்சரவு இருந்தவங்க ஒன்றிணைவாங்க. புதுசாக இருக்கிறவங்க கவனம். இப்போ பொதுவாக கடனுக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டியவர்கள் ஒன்றை விற்று கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. உன்னை விற்கணுமா அப்படி தான் வந்திருக்கு. கோச்சாரத்தில் தசாபத்தி ரீதியாக தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் இருந்தாலே பாதியும் சரியாக போயிருங்க. இந்த நேரத்தில் ஒத்த தலைவலி லைட்டாக அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோச்சாரத்தில் என்ன பண்ணுது, நல்ல உறக்கமும் நல்ல உடல்நிலையும் சீராக போகிறது. ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு உண்டு. ஜென்ம சனியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃபிசிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ குடும்பத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டு. இப்போ 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் ஒன்று கவனிச்சுக்கணும். மருந்து மாத்திரை ஒன்று பேர்லாம் செக் பண்ணி தான் பார்க்கணும். மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க பிராண்டிங் கரெக்டாக, பேர் ரைட்டாக, கடைக்காரன் கரெக்டாக கொடுத்துருக்கானா நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் வண்டி வாகனம் மோசி கொடுக்க வேண்டாம். இரவல் கொடுத்தால் தொந்தரவாகும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத நேரம் இந்த நேரம் தான். ஜாமீன் கையெழுத்து கேட்குறாங்க, சொந்த பந்தங்க அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து செக்லீஃபில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு. செக்லீஃப் ரீதியாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்படின்னா செக்லீஃப் ரீதியாக ஜாமீன் கையெழுத்து, உங்கள் தகவல்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ரகசியங்களை ஷேர் செய்ய வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான. இப்போ செல்வ செழிப்பு நிச்சயம் உண்டு, கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு, சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு, வேலையில் உண்டு, அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. இப்போ சினிமா, அப்புறம் கலைத்துறை, ட்ராவல்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ மாணவர்கள் செலக்ட் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண யோகம் குறிப்பிட்ட ஷார்ட் டைமாக இருக்கும், அதை பார்த்துக்கங்க. பிஸ்னஸாக இருக்கிற தொழில் மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டாம். ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் உண்டு. உடல் எடையை குறைக்க வேண்டும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனம். இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அது சொல்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயர்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு சிறந்தது. இப்போ விநாயகர் சம்மந்தப்பட்டதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்தி விநாயகர் அப்படின்னு வரலாம், இல்லை சித்தி விநாயகர், காரிய சித்தி அடைய சித்தி விநாயகர். இந்த விநாயகரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இந்த தடைகள் விலக வாய்ப்புண்டு. ஏன்னா அவங்க 2 பேர் தான், ஆஞ்சநேயர் தான் சனி பிடிக்காத கடவுள்கள். அதில் குறிப்பாக அந்த பேரே கொடுத்துட்றோம். பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயரும் சித்தி விநாயகரும். இந்த விநாயகரும் சித்தி விநாயகர் வேலை செய்யும். ரைட். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க, தடைகளை நீக்க ஒரு சில எண்கள் பயன்படுத்திக்காங்க. குறிப்பாக 3, 2, 9 இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க வல்லது. இதெல்லாம் பயன்படுத்தி சூப்பராக டெவலப் பண்ணிக்கலாம். அப்பப்போ முருகர் சம்மந்தப்பட்ட திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாருங்கள். ஏன்னா பண வருவாய், தன வருவாய்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில் பரிகாரங்கள். ரைட். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.